இந்த தேர்தல் பணநாயகத்தால் வெல்லப்பட்டது. இங்க ஜனநாயகம் வெல்லவே இல்லை. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஜனநாயகம் வெல்லவில்லை, பணநாயகம் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதி முழுக்கும் பணத்தை கொடுத்து வாரி இறைச்சி எதிர்க்கட்சி இல்லாத போதும் அதற்கான ஓட்டு வங்கியை வாங்கி கொண்டு அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்காரு. ஆனா அது வெற்றியே அல்ல. ஆனால் நான் ₹1 கூட கொடுக்காமல் நான் தோல்வி அடைஞ்சாலும் நான் தான் எம்எல்ஏ என்ற அளவுக்கு இந்த மக்கள் என்னை அங்கீகரித்திருக்கார்கள். இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய மோசடி வேலைகளையும் தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்து இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் பணம் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த ஆளுங்கட்சியுடைய சார்பிலையும் நலத்திட்டத்தை கண்டித்து அதனுடைய நலத்திட்டத்தை வைத்து இந்த தேர்தலில் யாரும் வாக்களிக்கவில்லை. அவர்கள் கொடுத்த பணத்துக்காக மட்டுமே இந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படி வெற்றி பெற்றது இது செல்லாது. இன்றுதான் இந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வரைக்கும் நான் போய் வழக்கு தொடுத்திருக்கிறேன். அப்பொழுதும் அங்கேயும் சதி திட்டங்கள், அரசு சதி திட்டங்கள். என்னுடைய மனு விசாரணைக்கு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நீதிபதியே அவர் ஓய்வு எடுத்துவிட்டு தேர்தலாம் முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரித்தார். அது முடிந்துவிட்டது என்று ஒரு கூலாக சொல்லிவிட்டு இது உத்தரவிடுகிற ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆக மொத்தம் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முழுக்க முழுக்க பணத்தால் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த பணத்தால் வெற்றி பெற்றதனால் இந்த இந்தியாவில் ஜனநாயகம் மலிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கிற மாவட்டத்திலேயே இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் மட்டும்தான் தேர்தல் நடக்குது. அந்த ஈரோட்டு தேர்தலில் முழுக்க முழுக்க பணம் விளையாடி கொண்டே இருந்தது. அறிவித்த நாள் முதல் இன்று ஓட்டு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பணம் செலவு பண்ணி அது வெற்றியை பெற முடியுமோ அத்தனையும் பணத்தாலேயே வெற்றி பெற்றிருக்கார்கள். இந்த வெற்றி என்பது உண்மையான வெற்றியே இல்லை. நான் எந்த விதத்திலையும் அதை எந்த இடத்திலையும் எடுத்து கூறியிருக்கிறேன். தேர்தல் ஆணையத்திலையும் சரி, இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை நான் மிக வலிமையாக வைத்தேன். ஆனாலும் அதை தாண்டி இந்த பணம் தான் வென்றிருக்கிறது. இந்த வெற்றி என்பது சொல்ல போனால் அவர்களுக்கு தோல்வி, எனக்கு இது வெற்றி தான். நான் தோற்றிருந்தாலும் இந்த வெற்றி எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை இந்த நேரத்தில் இந்திய ஜனநாயக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மனமாற சொல்லிக் கொள்கிறேன். இது ஓகே. அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் சந்திரகுமார் பணத்தை வாரி வழங்கி, அந்த கட்சி சார்ந்த அமைச்சர்கள் வாரி வழங்கி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய வெற்றி பணத்தை நம்பிதான் இருக்கின்ற நம்பிக்கையோடு இங்க கள்ள ஓட்டை போட்டு கள்ள ஓட்டை அதிகமாக புகுத்தி இறுதி காலகட்டத்தில் அவர்கள் வாங்கிய ஓட்டு என்பது மிகப்பெரிய ஓட்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஓட்டே அல்ல, இது பணத்தால் வழங்கப்பட்டது. கள்ள ஓட்டால் அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு ஓட்டு என்பதை நான் இந்த நேரத்தை சொல்லி வருகிறேன். இந்த தேர்தலில் சந்திரகுமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றது உண்மையிலே முழுக்க முழுக்க பணத்தாலையும் கள்ள ஓட்டாலையும் மட்டுமே என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.